ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 டிசம்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு 20 நாள் தான் ஷூட்டிங் பெண்டிங் இன்னும். ஸோ பக்கா ரீஷூட் பண்ண வேண்டிய காட்சிகள்லாம் வெஸ்டாரா. ஆனால் கமல் சார் வராதனால இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் சாரோடைய கேம் சேஞ்சர் இருக்குல்ல, அதுக்கான பணிக்கு சென்று விட்டார் போல தெரியுது. அதனால் 1ஆம் தேதி கமல் சார் வந்தால் கூட ஜனவரியில் அவர் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரமோஷன்ஸ் ஃபார் கேம் சேஞ்சர் இருக்குது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு கேஸ் 237க்கான அறிவிப்பு தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து தான் இந்தியன் 3க்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுங்கிறத ஒரு மூத்த பத்திரிகையாளர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் டிலே ஆகுது இந்தியன் 3 அப்படிங்கிறது தான். இட்ஸ் ஓகே. ஏன்னா அங்கே என்னன்னு தெரில. ஒரு சில பேர் அமெரிக்காவில் அட்லி படம் ஒரு கமிட் ஆனதுனால அந்த இதுக்கு ஒரு ஏஐ ஒர்க்குக்காக பிஸியாக இருக்காருன்றாங்க. இன்னொருத்தவங்க பர்சனலாக சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியல. ஏன்னா அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் அது நம்ம சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக் வருவதற்கான வாய்ப்புகள் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் வெரி வெரி குட். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, ஒரு லைட் மேனாக இருந்தாலும் கமல் சாருடைய மரியாதை அப்படிங்கிறது வேறு லெவல் அப்படிங்கிற நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல. சமீபத்தில் ஒரு லைட் மேன் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது அது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கமல் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே இல்லைன்னா லைட் மேன்லாம் அவனை போகிறப்ப அப்படி எந்திரிக்கணும் வெறுப்பாங்க. ஆனால் கமல் சார் அப்படி கிடையாது. எந்திரிச்சாலும் பக்கத்தில் நானும் ஒன்றை மாதிரி ஒரு தொழிலாளி தான், நீ உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் டக்குனு ஓடுற மாதிரி இருந்தால் கூட மெதுவாக போ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடாது, அவனுக்குன்னு ஃபேமிலி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கரிசனம் பார்த்தீங்கன்னா யாருமே காட்டினது கிடையாது. அது கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி அவரும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அடுத்து சுப்பு பஞ்சு அவர்கள் மங்காத்தாவில் போலீஸாக துப்பாக்கி வச்சு அர்ஜுன் அஜித் சார் மிரட்டுவாங்கல்ல ஒரு கேரக்டர் ஒன்று, அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நான்லாம் மைக்கேல் மதன காமராஜர் படம் பார்த்துட்டு அப்போ சிஜி இல்லாத காலத்தில் இது எப்படா பண்ணுவாங்கன்னு இப்போ வரைக்குமே நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அவர் நேரில் பார்க்கும் பொழுது ஒரு தடவையாச்சும் பார்த்தீங்கன்னா அவரை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன், அதாவது இந்த விஷயத்தை கேட்கணும்னு சொல்லி இன்டென்ஷன் இருந்துச்சு. ஒரு 3 தடவை நான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் அதை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. மேபி அவர் அடுத்த மீட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை கேட்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மகிழ்ந்து ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது நல்லா இருந்தது. அடுத்து இந்த வன்மத்தை கக்குறதுன்னு ஒரு கூட்டம் வந்துருச்சுங்க. அதாவது விஜய் அவர்கள் ரஜினிகாந்துக்கு விஷ் பண்ணிட்டார், சரியா? உடனே கமல் சாருக்கு விஷ் பண்ணல. உடனே என்னடா உங்களுக்கு இப்படி பண்ணிட்டார், அண்ணன் அண்ணன் இருந்தீங்க, அண்ணன் தம்பின்ட்டு என்ன ஒன்றுமே வரல, சீமானு கூட போட்டாரப்பா, என்ன கமல்ஹாசனுங்க மதிக்கலையா அப்படின்ட்டு. எங்கே பாருப்பா, இவங்க எல்லாம் போட்டு காமிக்கணும்ப்பா. அதாவது விஜய்க்கு மனசில் தம்பி அண்ணன் அப்படின்ற அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா இருக்குது. வெளியே தெரியாதவங்க தான் நம்ம போடுவோம் கரெக்டாக. இப்போ நம்ம அண்ணனுக்கு இப்போ வாழ்த்து போடுவோமா எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு, அதை அங்கே செலிப்ரேட் பண்ணுவோம், சரியா? ஒரு வட்டமும் கமல் சாரோடைய பர்த்டேக்கு விஜய் இருந்திருக்காரு, சரியா? விஜயோடைய பர்த்டேக்கு கமல் சார் பார்த்தீங்கன்னா எங்காலும் இருந்து அவர் ஃப்ரீயாக இருந்தால் போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் சீமான், விஜய் ரஜினிகாந்தோடைய நட்போட விஜய் கமல் சாரோடைய நட்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நட்போட தாண்டி ஒரு பாசம், அண்ணன் தம்பி விஷயம் ரொம்ப அதிகம். அதனால் அதை எடுத்துகிட்டு இங்கே உருட்டாதீங்கடா. அது நேம் சேக்குக்கு போடணுன்ற அவசியமே கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் ஹேஸ் குட் நேம் இன் இஸ் ஹார்ட். இல்லாட்டி லியோக்கு எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு கமல் சார்? ஏன்னா வேறு வேலை இல்லையாரா? அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து. அதுக்குள்ளேயும் விஜய் ஏமாற்றிவிட்டார் கமல் அப்படின்ற மாதிரிலாம் பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க பரப்பிட்டு இருக்கட்டும். அப்புறம் கமல் சார் மாதிரி ஒரு வெள்ள மனசுக்காரன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் அதாவது கமல் சார் அட்மையர் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 2 பேரும் ஒரு காம்படிஷன் தான், நட்பாளர்கள் தான். பட் இருந்தாலும் கமல் சார் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த லெட்டர் பேடில் ஒரு விஷயம் கொடுத்துருவார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீண்டு வாழ்க அது இதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு உடனே பாருங்கள் தலைவா, ஏன் தலைவா நீங்கள் ரஜினிகாந்துக்கு விஷ் பண்ணுறீங்க, அவர் தான் விஷ் பண்ணலேன்னு. அவதும் அப்படி தாங்க, விஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்குள்ள நட்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க ஃபோன் பண்ணி கூட பேசியிருக்கலாம். ஸோ என்னவா நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது, சரிங்களா? அது ஒரு போஸ்ட்டில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வி. அவசரம் அப்படி கிடையாது. எப்பயுமே அதை எடுத்துக்கூடிய ஆட்கள் கிடையாது. அப்படி ஒரு ஆட்களை நண்பனாக வைத்திருப்பது அப்படிங்கிறது ரஜினி சாருக்கு அதாவது கமல் சார் ரஜினி சாரை வச்சுருக்குதுங்கிறது அதெல்லாம் எனக்கு பெருசாக சொல்ல தெரில. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் விஜயும் பண்ணியிருக்கணும். ரஜினிகாந்த் பண்ணலாம், விஜய் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களாம் அட்மையர் பண்ணுறாங்க கமல் சார், அவ்வளோதான். அடுத்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா இருக்காங்கல்ல, அவங்க அல்லு அர்ஜுன் சாரி கட்டிட்டு இப்படி நடித்தார் அப்படி நடித்தார், ஆகா ஓஹோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே பண்ணு நான் பார்த்ததில்லைன்ட்டாங்க. ஏய்
நீ பார்த்ததில்லன்னு சொல்லுமா, யாரும் பார்த்ததில்லன்னு சொல்லாத. அதுக்கு தான் கமல் சார் இருக்காரு, அப்புறம் லாரன்ஸ் இருக்காப்புல, சரத்குமார் இருக்காப்புல, எத்தனை பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி உனக்கு கண்ணு தெரியலையா, இல்லை இதுக்கு முன்னாடி பிறந்துட்டியா அப்படிங்கிறது தெரில. ரஷ்மிகா மந்தனா ரொம்ப தப்புமா, ரிசர்ச் பண்ணுங்க. நீங்கள் பெரிய ஆக்ட்ரஸாக இருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனம் தேவை. ஸோ குருட்டாம்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார், அவரை தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. ஏன் அல்லு அர்ஜுனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கமல் சார் ஃபேனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேசுங்க, இல்லை இந்த இன்டர்வியூ அவர் பார்த்துட போகிறாரு, காண்டாய் உங்களே வந்து திட்ட போகிறாரு, பார்த்து இருந்துக்கோங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.